வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த மேன்வியூ சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயிலில் இருக்கிறோம். இந்த நெல்லையப்பர் கோயிலோட ஸ்பெஷல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. ஸோ புனித ஸ்தலத்தில் நம்ம நிற்கிறோம். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்குது. நம்ம கூட ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு சில வார்த்தைகள் இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்ல போகிறாங்க. நம்ம அதையும் கேட்போம். கேட்டு நம்ம இந்த கோயிலும் ஒரு விஷயங்கள் ஒரு ரவுண்டு வருவோம். மக்களிடையே ஒரு சின்ன சின்ன கேள்விகளை கேட்போம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானில் ஆளுன்னு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? வெங்கட சுப்பிரமணியன். சொல்லுங்கள் ஐயா, இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்கள். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இடம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வேணுமனமாக, அதாவது மூங்கில் காடாக இருந்தது. இந்த மூங்கில் காடாக இருந்த இடத்தினுடைய பெயர் மணவை மாநகரம் என்று பெயர். இந்த மணவை மாநகரத்தை ஆண்ட முன்னாள் மன்னர் நின்றசி நெடுமாறன் என்பவர் இந்த கோவிலை இந்த கோவிலுக்கு இந்த மன்னரை இருந்த பொழுது இந்த கோவிலுக்கு அந்த மன்னருடைய அரண்மனைக்கு பால் கொண்டு செல்கின்ற ஆயன் என்ற ஒருவர் நியமித்திருந்தார். அந்த ஆயன் என்பவர் தினமும் பால் எடுத்துக்கொண்டு மன்னனுடைய இல்லத்திற்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு மூங்கில் காட்டை தாண்டி செல்கின்ற பொழுது அந்த மூங்கில் காட்டில் உள்ள ஒரு மூங்கில் முளையானது தட்டி தட்டி கீழே விழுந்து பால் சிந்தி கொண்டே இருந்தது. இதை பார்த்த மன்னன் கோபம் கொண்டு ஒரு நாள் அந்த கோடாலியை கொடுத்து அந்த மூங்கிலை வெட்டிவிட சொன்னார். இந்த பால் கொண்டு வருகின்ற ஆயனும் அந்த மூங்கில் முளையை வெட்டிய பொழுது அந்த மூங்கில் முளையினுடைய அடிவாரத்திலிருந்து பூமியிலிருந்து இரத்தம் பீரிட்டு எழுந்தது. அந்த பீரிட்டு எழுந்ததின் பயனாக உடனடியாக அந்த ஆயன் மன்னரை அழைத்து வந்து அந்த இரத்தம் கொட்டுகின்ற அந்த இடத்தை பார்க்க சொன்னார். மன்னரும் அந்த இடத்தை பார்த்த பொழுது அந்த இடத்தை தோண்டி பார்த்த பொழுது அங்கே ஒரு லிங்கம் தோன்றியது. அந்த லிங்கமாக திகழ்வதால் இன்றைய தினம் திகழ்கின்ற சுவாமி நெல்லையப்பர் ஆவார். இப்படிப்பட்ட இடம் தோன்றுகிறது. இந்த மன்னனை தோண்டி அவர் சிறிய கோயிலாக கட்டினார். அந்த மன்னா நீ பூமிக்குள் இருப்பதால் எனக்கு தெரியாது என்கின்ற கூறிய காரணத்தால் மன்னா வேண்ட வளர்ந்த நாதரா வேண்டும் என்று கூறிய பொழுது வேண்ட வளர்ந்த நாதர் என்பவர் சுமார் 21 அடி உயரம் வளர்ந்து விட்டார். போதும் இதற்காக போதும் என்று கூறி மன்னர் வேண்டிய பொழுது மன்னர் சுவாமி நெல்லையப்பரும் 21 அடி உயரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது சிறப்பு பகுதி. இந்த சிறப்பு மீன் இந்த கோவிலில் அந்த திருக்கோவிலுக்கு பூஜை செய்வதற்காக வேத சர்மா என்ற பட்டரை நியமனம் செய்தார். வேத சர்மா என்ற நியமரை பட்டரம் செய்யும் பொழுது இந்த பூமியானது மிகவும் வறண்ட பூமியாக திகழ்ந்தது. இரண்டு கொள்ளும் பொழுது அந்த வேத சர்மா என்பவர் தினமும் மக்களிடம் சேர்ந்து யாசகம் எடுத்து மன்னனிடமிருந்து அனுமதி பெற்று இந்த திருக்கோவிலுடைய வழிபாட்டிற்காக மன்னன் அந்த கோவில் முன்பாக அரசன் என்பவர் இந்த கோவில் முன்பாக அந்த லிங்கத்தின் முன்பாக தினமும் நெல்லை காய வைத்துவிட்டு திருக்கோவிலுக்கு செல்வார். திருக்கோவிலிருந்து தினமும் நெல்லை காய செய்துவிட்டு தாமிரபரணி நதிக்கரைக்கு செல்வார். அப்படி தாமிரபரணி நதிக்கரைக்கு செல்கின்ற பொழுது ஒரு நாள் நெல்லை காய வைத்துவிட்டு சென்ற பொழுது அந்த நெல்லானது அவர் குளித்துவிட்டு வருகின்ற பொழுது அங்கே மழை கொட்டியது. அந்த மழை கொட்டிய பொழுது இவர் அங்கேருந்து ஓடோடி வந்தார். இன்றைய தினம் சுவாமிக்கு அமுது படைப்பதற்கு நெல் இல்லையே, அரிசி இல்லையே என்று வருத்தத்தோடு வந்துகின்ற பொழுது இங்கே வந்து சமீபத்தில் பார்த்த பொழுது சுவாமியின் முன்பாக காயப்போட்ட இடத்தில் மட்டும் வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. பாக்கி இடம் முழுவதும் அவருடைய இடுப்பு அளவிற்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நெல்லுக்கு வேலியிட்டு காத்ததனால் இவருக்கு பெயர் நெல்வேலி என்று பெயர், நெல்வேலி நாதன் என்று பெயரிட்டார்கள். நெல்வேலி நாதன் என்று பெயரிட்டதன் காரணமாக திரு என்ற அடைமொழியோடு இந்த பூமி திருநெல்வேலி என்ற அடைமொழியோடு திருநெல்வேலி என்ற பூமியோடு சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பாகும். ஐயா, இன்னைக்கு இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன? மகா சிவராத்திரி இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? மக்கள் பேர் அலை மாதிரி திரண்டு வராங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? இன்றைக்கு ஸ்பெஷல் மகா சிவராத்திரி. அதாவது அம்பாளுக்கு நவராத்திரி என்பது பொழுது சுவாமிக்கு ஆண்டுக்கு ஒரு பொழுது சிவராத்திரி என்ற பொழுது நடுவு. கார்த்திகை மாசி மாதத்தில் வருகின்ற திரியோதசி திதியும் சதுர்த்தசி திதியும் சந்திக்கின்ற இந்த நாள் தான் மகா சிவராத்திரி என்பது உடன்பாடு. இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகள் நடைபெறும். அதே போன்று இந்த திருக்கோவிலிலும் இரவு 10 மணிக்கு முதல் காலத்திலும் 12 மணிக்கு 2ஆம் காலமும் 2 மணிக்கு 3ஆம் காலமும் 4 மணிக்கு 4ஆவது கால பூஜையும் சிறப்போடு நடைபெறும். 4 காலங்களும் சுவாமிக்கு அனைத்து ஹோமகுண்டங்கள் வளர்க்கப்பட்டு கும்பங்கள் வைத்து அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகம் செய்து பூஜை முடிந்தவுடன் சீவிலிநாதர் சுற்றி வந்து இந்த பூஜைகள் நிறைவேறும் என்பது சிறப்பு. நம்ம அப்படியே இப்போ கோயிலில் ஒரு ரவுண்டு பார்க்கலாங்களா?
மக்களை வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெல்லையப்பர் கோயிலோட சிறப்பம்சங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி மகா சிவராத்திரியோட சிறப்பும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான்